வணக்கம் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா படிக்கிறீங்களா? சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாய் சொல், அதாவது நாவடக்கம். சரி, வாங்க கதைக்கு போகலாம். ஒரு ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். என்னடா இது, எங்கே பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமாக இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது நிறைய இடத்துல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. சரி, நம்ம பக்கத்தில் தான் ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சவர். நம்ம போய் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பள்ளிக்கு போகிறாங்க. அப்படி போகிறச்சே அந்த பள்ளியில் அந்த ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கார். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே நின்று, ஐயா ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம், தீர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி சொல்லிட்டு அந்த ஆசிரியர் வகுப்பறையை விட்டு வெளியே வராரு. என்னம்மா சந்தேகம், கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த அம்மா, சார் சார் இந்த ஊரெல்லாம் ஒரே சண்டை பிரச்சனையாகவே இருக்குது, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி சண்டையாக இருக்குது, அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அவரில், ஏம்மா அறிவிருதா உனக்கு? நான் கிளாஸில் பாடம் தானே எடுத்துகிட்டு இருக்கேன், இங்கே இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியெலாம் கேட்டுட்டு இருக்கீங்க, நான் பாடம் நடத்தணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறார். உடனே அந்த அம்மாவுக்கும் கோவம் வந்தது. சார் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார், இல்லைனா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க, அதை விட்டுட்டு கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளோதான், அந்த அம்மா பயங்கர சத்தமாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க, லப்பலப்பட்டு கத்துறாங்க. உடனே அந்த ஆசிரியர் சிரிச்சுட்டு, பாருங்கம்மா, நீங்கள் ஒன்று கேட்டீங்க, இங்கே கேட்டதுக்கு நான் நாவடக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசினேன், உடனே உங்களுக்கு எப்படி கோபம் வருது, இதனால தானே சண்டை வந்தது, இப்போ நம்மளுக்கு கத்துனீங்க. அதனால் ஒருத்தர்கிட்ட பேசு சமயத்தில் நம்ம நாவடக்கத்துடன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நம்முடைய நாவடக்கம் தான், நம்ம பேசுகிற பேச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. அந்த அம்மா சார் இனிமேல் நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து என்ன புரியுதுன்னா, நீங்கள் வகுப்பறையில் இருக்க சமயத்தில் மற்ற மாணவர்களுடன் நீங்கள் பேசும்போது பழகும்போது வாய் சொல் எப்படி இருக்கணும், தவறு இல்லாமல் பேசணும். அப்படி பேசுனீங்கன்னாவே வகுப்பறையில் மற்ற மாணவர்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வராது. ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.